சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில் 30 வேட்பாளர்களை நிறுத்தியிருக்குது. 30 வேட்பாளர்களை அறிவித்ததுக்கப்புறம் தாவேக்காவில் இருப்பவர்கள் கட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தது, போராட்டம் நடத்தியது எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தேர்தலில் சீட்டுக்கு காசு வாங்கி கொண்டு தான் ஆளை நிறுத்தியிருக்கிறாங்க, 5 கோடி ரூபா பணம் டீலிங் பேசியிருக்கிறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் தாவேக்கா செய்து தான் ஆளை நிறுத்த வேண்டிய சூழல் இருக்குதாங்க. ஏன்னா தாவேக்காவிற்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, ஆட்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சீட்டு கொடுக்காதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களா, வழக்கமான குற்றச்சாட்டுகளா? அது தாவேக்கும் பாண்டிச்சேரியும் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியே பேசலாம். ஏன்னா நான் உள்ளே இருந்தபோது நடந்த விஷயங்கள். நீங்கள் தாவேக்கா என்ன பிளான் பண்ணாங்கன்னா, முதல்ல என்ஆர் ரங்கசாமி அவர்களுடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் என்ஆர் ரங்கசாமி அவர்கள் கொள்கை எதிரியான பாஜகவோட இருக்கார். அதனால் ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணாருன்னா, போய் நேரடியாக போய் பார்த்து நம்ம 2 பேரும் சீட் ஷேர் பண்ணிக்கலாம், அது சரிப்பா, என்ன பண்ணணும், நீங்கள் பாஜக விட்டுட்டு வாங்க, கழட்டி விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி, நீ பேசுகிறலாம் பேசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் டிஸ்கஷன்லாம் போச்சு. கடைசியாக ரங்கசாமி சொல்லி என்ன சொன்னார்னா, தம்பி உனக்கு பாண்டிச்சேரி அரசியல் என்னன்னு தெரியல, பாண்டிச்சேரி அரசியல் எதர் ஏன் காங்கிரஸோ இல்லை பாஜகவை சேர்ந்தவங்களோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது யூனியன் டெரிட்டரி. மத்தியில் ஆள்றவங்களுடைய அனுசரணை இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. நீங்கள் கோஷம் போடலாம், சண்டை போடலாம், எனக்கு மாநில உரிமைகள் கொடுன்னு சொல்லி சொல்லலாம், மாநிலமாக மாற்றுன்னு சொல்லி சொல்லலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் நாங்கள் யாராவது அண்டி தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அது நீ உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் நான் பாஜக விட்டுட்டு வெளியே வந்தேன்னா ஆட்சி அங்கே செய்ய முடியாது, நான் பாஜக விட்டு வர முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் பெரிய ஸ்ட்ரென்த்தாகவும் கிடையாது. நீங்கள் பாஜகவோடு சேர்ந்து இருக்கும்பொழுது வந்தீங்கன்னா 2ல் 3 சீட்டு கொடுப்பேன், கிளம்புன்னு சொல்லி அமுச்சு விட்டார். இதுதான் நடந்தது. ஜான் என்ன நினச்சாருன்னா, இங்கே பாஜக கழட்டி விட்டுட்டு என்ஆர் ரங்கசாமி அவர்களும் நம்மளும் சேர்ந்து ஒன்றாக இணைஞ்சிடலாம். ஏன்னா ஒரு தடவை புஷியானந்தோட பிறந்த நாளைக்கு நான் போயிருக்கேன். இப்போ என்ஆர் ரங்கசாமி அவர்களே சார் இன்னொன்று நமக்கு தெரியும், பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு சிஎம் சாதாரணமாக மீட் பண்ணிடலாம், நாராயணசாமி அவர்களாக இருக்கலாம், என்ஆர் ரங்கசாமி இருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக ரோட்டில் போவாங்க, பைக்கில் போவாங்க, சார் அவங்கள்ட்ட பேசணும்னா பேசிட்டு போயிடலாம். இல்லை வேறு ஸ்டேட்ஸ் மாதிரி செட்டப்லாம் கிடையாது. எல்லாரும் கேரளாவிலே அப்படி கிடையாது. ஆமாம் சார், ஆமாம், எல்லாருக்கும் தெரியும் சார். நீங்கள் ஓகே அவர் இங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருங்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அதனால் அவர் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். புஷியானந்தோட பிறந்த நாளுக்கு என்ஆர் ரங்கசாமி வருவார். இன்னொன்று விக்ரவாண்டியோட மாநாடு நடக்கும்பொழுது என்ஆர் ரங்கசாமி விஜயை டிவியில் பார்க்குறார், அவர் ஒரு சட்டம் பார்க்குறார் அப்படிங்கிற செய்திகளாக வருது. 2 பேரும் நல்ல நண்பர்கள். இன்னும் சொல்ல போனால் என்ஆர் ரங்கசாமி தான் விஜயவே அரசியல் இறக்கி விட்டுருக்காருன்னு சில ஊகங்களும் போன விஷயங்கள்லாம் நமக்கு. ஸோ இது நடந்தது. அதற்கு பிறகு புஷியானந்த் என்ன இடத்துக்கு வந்தார்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட அவருக்கு இன்னுமே என்டிஏ கூட நம்ம போயிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லோருக்கும் முன்னாடி சீட்டு கேட்க வேணாம், எனக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நிறைய சீட்டு நம்ம நிற்கலாம், அதுக்குன்னு ஒரு வியாபாரம் பார்க்குறாரு. நம்ம புஷியானந்த் அங்கே போய் வைக்கிற கோரிக்கை என்பது ஒரே ஒரு சீட். ஏங்க 2 சீட்டு வேணாம், 2 சீட்டு வேண்டாம், 2 சீட்டு கொடுத்து நான் தோற்று அவன் ஜெயிச்சிட்டானா அவன் பவர்ஃபுல்லாக மாறிடுவான். அதனால் ஒரே ஒரு சீட்டு, இதான் தொகுதின்னு முதற்கொண்டு பேசி, ஏன்னா ஜெயிச்சேன்னா எனக்கு அமைச்சர் பொறுப்பு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் அவர் பேசுகிறார். என்டிஏவோட சேர்ந்து நம்ம போகலான்ட்டு. அதுக்கு நீ என்டிஏவோட சேர்ந்து போனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு டீலிங் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறாங்க. திரும்ப அப்புறம் அந்த கரூர் ஸ்டாம்பீடெல்லாம் பிரச்சனை நடக்குது, கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நடக்குமா நடக்காத குழப்பம் வரும்பொழுது தான் அப்போ புஷியானந்த் என்ன பண்ணுறாரு, இது நடக்குமா நடக்காதான்னு தெரியலை, தமிழ்நாட்டு நல்லா வியாபாரம் பார்க்குறோம், அந்த வியாபாரத்தில் நம்ம பொறுப்புகளுக்கு வியாபாரம் போட்டு நம்ம பண்ணிட்டோம், அடுத்த எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ்க்கு போடும்போது 2 கோடி 3 கோடி நம்ம வியாபாரம் பார்க்கலாம், இந்த வியாபாரத்தை நம்ம ஏன் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் பாண்டிச்சேரியில் கூட்டம் போட்டதுக்கான நோக்கம். ஏன்னா நீங்கள் விஜய் பேசிய பல கூட்டங்களில் ரொம்ப சொதப்பான கூட்டம் தான் பாண்டிச்சேரி தான். நிறைய பேர் கேள்வி, நீங்கள் எதுக்கு அந்த கூட்டம் போட்டிங்கன்னு ஒரு கேள்வி இருந்தது சார். நம்மளுக்கு தெரியும், விசிகா சிங்லாம் கூட திட்டினாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அவர் போய் புகழ்ந்தார், பாஜக போலீஸை புகழ்ந்தார், தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்கள பார்த்தா கற்றுக்கணும்னு சொல்லி பேசினார். எல்லோருக்கும் அன்றைக்கி சாயந்தர கேள்வி, எதற்காக விஜய் இந்த கூட்டத்தை போகிற நான் சொன்னேன், அங்கே கடையை திறக்கிறாங்க, இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே மாதிரியான வியாபாரத்தை இங்கே ஆரம்பிக்கிறோம். வியாபாரத்தில் கலந்துக்கிறவங்க கலந்துக்கங்க, காசு கட்டுறவங்க காசு கட்டுங்க, எங்கள்கிட்ட ஏமாறுறவங்க ஏமாறுங்க. இதற்காகவே நடந்த ஒரு கூட்டம் தான் விஜயோடைய கூட்டம். ஏன்னா அங்கே போய் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக நீங்கள் என்ன சொன்னார், ரேஷன் கடைகளே இங்கே இல்லை, ரேஷன் கடைகள் பிரச்சனை இருக்கிறது, இங்கே ரேஷன் கடைகள் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு பிறகு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு தடவை ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஸ்கூல்லையும் ஏதோ ஒரு இடத்துல வச்சு ரேஷன் பொருட்கள் விநியோகம் நடக்குது, சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். அதை ஒரிஜினல் ஒருபடி மேலே போய் அங்கே என்ன பேசினார்னா, அடுத்த 50 வருஷத்திற்கு பாண்டிச்சேரியில் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறோம், விஷன் டாக்குமெண்ட் எங்கள் அண்ணன் கொடுக்க போகிறேன் தூக்கி வாரி போட்டுருச்சு. எதற்காக கூட்டம் போட்டாங்கன்னா, ஒரே ஒரு கடந்த புஷியானந்த் ரொம்ப தெளிவாக இங்கே வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிறேங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத விஜய்க்கு தெரிந்தது சார். விஜய் கேட்டிருப்பாரு, எதுக்குன்னு நீ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், நம்ம என்னாரோட நம்ம போகலான்னு சொல்லி பேசுகிறீங்க, என்னாரையும் புகழ சொல்கிறீங்க,
நம்ம இங்கே வந்து கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்கிறோம், அரசியல் எதிரின்னு சொல்லி சொல்கிறோம். பாண்டிச்சேரியில் கொள்கை எதிரி அரசியல் எதிரி யார்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் திமுக தான் எங்களுக்கு போட்டி அரசியல் அப்படின்னு நம்ம ஆமா சொல்ல சார், போகிறோம். இங்கே அந்த ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இப்போ 30 பேரை நிறுத்திட்டாங்கல்ல, யாரை எதிர்த்து நீங்கள் இவங்க தான் எங்களுக்கு எதிரி சார், குழப்பமானதான். இல்லை, எப்படியாவது ஒரு தடவையாவது போகணும்ல. ஆமாம் சார், கண்டிப்பாக போகணும் சார். சார் நீங்கள் அந்த மீட்டில் என்ன பேசினார் அவர்? ஆட்சியிலே இல்லாத திமுக தானே திட்டிட்டு வந்தார் பாண்டிச்சேரியில் போயிட்டு. இப்போது நீங்கள் ஆக்சுவலாக செய்ய வேண்டியது என்ன? இந்த என்ஆர் ரங்கசாமியோடைய அரசாங்கம் போகணும், அதை எதிர்த்து தான் நிற்கிறேன். ஆப்வியஸ்லி எல்லாரும் சார் ஆளுங்கட்சியை தான் நிற்பாங்க. இப்போ நீங்கள் வந்து சசிகலா கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா கூட அவங்களுடைய மறைமுகமாக திமுக சப்போர்ட் பண்ணுறதா மாறலாம். ஆனால் ஆளுங்கட்சியை தான் நான் அரசியல் பண்ணுறேன். ராமதாஸ் சேவன் ஆளுங்கட்சியை தான், எல்லோருமே இங்கே ஆளுங்கட்சியை தான் அரசியல் பண்ணுவாங்க. இப்போ விஜய் உண்மையிலேயே ஆளுங்கட்சி எதிர்த்து தான் இந்த ஆட்களை இறக்கி விட்டுருக்காரா? தெரியாது. நீங்கள் இந்த வேட்பாளர் பட்டியல் போடும் பொழுதே உங்களுடைய நோக்கம் என்ன? பாண்டிச்சேரியில் நீங்கள் செய்ய விரும்புவது என்ன? என்ஆர் ரங்கசாமி மோசமான ஆட்சி, இல்லை இங்கே இருக்க தீய சக்தி மாதிரி என்ஆர் ரங்கசாமி ஆட்சி தீய சக்தி, அந்த தீய சக்தியை ஒழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி பிரகடனம் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். இப்போ வரைக்கும் பண்ணலை. இப்போ என்ன தம்பி அவசரமாக அவங்க தேர்தல் வச்சுட்டாங்க, நம்ம வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும், நம்ம வேறு சொல்லிட்டோம் பாண்டிச்சேரியில் நிற்கிறோன்னு சொல்லிட்டோம். அதுக்காக நம்ம யார்ட்டையாவது நம்ம யாரெல்லாம் வியாபாரம் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். நீங்கள் நேர்காணல் பண்ணுறலாம் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சும்மா நேர்காணல் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தியை கசிய விட்டுருவோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தூக்கிட்டு ஓடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து நேர்காணல் பண்ண மாதிரி ஒரு காட்சியை விட்டு ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மட்டும் பண்ணுங்க. சரி, எப்படி இந்த லிஸ்ட்டு வந்துச்சு? எல்லாருக்குமே கேள்வி. சார், என்னோட நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, நான் கட்சிக்குள்ளே போனதுலேருந்து பாண்டிச்சேரியில் நான் வந்துடணும்னு நினைக்கிறவங்க, உண்மையிலேயே அரசியல் தெரிந்த நண்பர்கள், அரசியல் அவங்க குடும்பமாக இருந்த நண்பர்கள், புஷியானந்தையும் தெரிந்த நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் புஷியானந்தர வரலாறு என்னங்கிற தெரிஞ்ச நண்பர்கள். அவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ஊருக்கார தானே, நீங்கள் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னேன். பேசணும், அவருக்கு பொறுமையாக உனக்கு எந்த சீட் வேணும். இப்போ புஷியானந்த் ஜென்ரலாக வந்து வச்சிருப்பார் சார். இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எந்த சீட்டு நீங்கள் சொல்லிடுறியா, எந்த தொகுதி, நெல்லித்தோப்பில் நிற்கிறியா, காரைக்காலில் நிற்கிறியா, ஏனாமில் நிற்கிறியா அப்படின்னு கேட்பார். அண்ணன் இந்த தொகுதினே, சரிப்பா ஓகே நீ ஒரு மனசில் வச்சுக்கிறேன் கிளம்பு பண்ணுவார். ஆனால் அதை அப்படியே விட்டுருவார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவார். இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் கூட ஆர்வமாக பார்த்து, சரி அந்த நண்பர்கள் பேரெலாம் வந்திருக்கேன், ஒரு நண்பர்கள் கூட பேரில். நான் என்னங்க அப்படின்னு கேட்டேன், ஏங்க அங்கே வியாபாரம் பார்த்த மாதிரி இங்கே வியாபாரம் பார்த்துட்டாருங்க, யார் வந்து 2 கோடி 3 கோடி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு சீட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டார். முதல்ல நாங்கள் நினச்சோம் புஷியானதே இங்கே நிற்பார், அவர் தான் அவரோட புதுச்சேரி வேட்பாளராக இருப்பார், ஏன்னா ஏற்கனவே புஷியில் தான் ஜெயிச்சார் நினச்சோம். அவர் வேற ஒரு கணக்கு வச்சிருக்காரு. இங்கே வந்து இப்போ கொடுத்துருக்க ஆட்கள் எல்லாருமே காசு யார் முதல்ல வந்து கொடுத்தாங்களோ அதுதான் சார். பாண்டிச்சேரியில் கட்டமைப்புங்கிறது ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவே கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, விக்கிரவாண்டி மாநாடும் போது தான் பாண்டிச்சேரியோட செயலாளர் இங்கே எப்படி புஷியானந்தோ அதே மாதிரி இங்கே மாநில செயலர் சரவணன் இறந்து போனார். அவங்க நான் ரீப்ளேஸ்மெண்ட்டே போடல சார் கடைசி வரைக்கும். சார் இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க இல்லையா, இந்த தேர்தலை யார் தலைமையில் பாண்டிச்சேரியில் சந்திக்கிறான்னு கேட்டிங்கன்னா யாருடைய தலைமையும் இல்லை. நீங்கள் அங்கே போய் யார் பிரச்சாரத்தை பண்ண போகிறாங்க, இந்த ஒவ்வொரு தொகுதிக்குமான தொகுதி சார்ந்து செயலாளர்கள் இருக்கிறாங்களா, இல்லை நீங்கள் மாவட்டமாக பிரித்து செயலாளர்கள் போட்டிருக்கீங்களா, இல்லை நகரம் ஒன்றியம் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. தேர்தல் சந்திக்கிறாங்க. தாவேகாவுக்கு மாநில செயலாளரே இல்லாத ஒரு கட்சிக்கு எப்படி பாஜகவில் அமைச்சராக இருந்தவர் சாயந்தரம் வந்து இங்கே சேர்ந்தால் சீட்டு கிடைக்குது, முன்னாள் எம்எல்ஏக்கள், பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள், சுயேட்சை எம்எல்ஏக்கள்னு வந்து சேர்றாங்க, அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் சேர்றாங்க, எப்படி சேர்றாங்க அவங்க? சார் ஒன்று தான் சார், விஜய்க்குன்னு க்ரௌடு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ புஷியானதுக்கு, இப்போ விஜய்க்கு இருக்கிற க்ரௌடு அங்கே புஷியானதுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம சொல்ல. ஆனால் அது ரொம்ப சின்ன க்ரௌடு தான். நீங்கள் வந்து இந்த க்ரௌடு மூலியமாக இவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? இல்லை, விஜய்க்கே அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. நம்ம ஆட்சியெல்லாம் பிடிக்க போகிறோம், ஏதோ அறிவிக்க சொல்கிறீங்க, அறிவிச்சு விட்டு போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி தான் அவரே இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பசங்களை வச்சு நம்ம வந்து ஏதோ ஜெயிச்சிடலாம். இன்னொன்று சார், இப்போ நீங்கள் வந்திருக்கிறவங்களாம் யார்? இப்போ நீங்கள் சாமிநாதன் வர்றாரு, அசானா வர்றாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டு சாய்குமார் வர்றாரு, இவங்களாம் யார்? எங்களுக்கு ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, நியமன எம்எல்ஏக்களாக இருந்தவங்க. எங்கள் கட்சியில் யாரும் மதிக்கிறதே கிடையாது. எங்களை யாருமே எங்களை மதிக்க. நான் திரும்ப போய் திமுக போனால் திமுக சேர்த்துக்க மாட்டேன், காங்கிரஸ் போனால் காங்கிரஸ் சேர்த்துக்க மாட்டேன். அங்கே கட்சி தகவல் நம்ம பார்த்துட்டாங்க, ரொம்ப ஈஸியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. எங்கேயுமே எங்களை சேர்க்கலை. கடைசி எங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆனால் சம்பாரிச்ச காசு இருக்குது. விஜய் கட்சியில் போய் சீட்டு கேட்குறோம், அவர் காசு வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாரு, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நம்ம ஜெயிக்கிறோமா அதெல்லாம் நோக்கம் இல்லை. கடைசி காலத்தில் ஏதோ நம்மளும் நின்னோம், நமக்கு ஒரு கட்சி வேணும், சுயேட்சையாக நிற்கிறது சரியாக வராது, நம்ம ஒரு கட்சியில் நின்னோம், நம்ம சும்மா பேசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மட்டுமே ஒரு பாண்டிச்சேரி தேர்தலை உண்மையிலேயே தாவேக சீரியஸாக எடுக்கிறாங்கன்னு நிச்சயமாக இல்லை சார். ஆனால் சீரியஸாக எடுத்திருக்கலாம். உதாரணம் சார், எம்ஜிஆர் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிச்சி தான் இங்கே வந்தார். நீங்கள் அந்த உதாரணத்தை எடுத்து ரொம்ப சீரியஸாக பாண்டிச்சேரி பர்சீவ் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் புஷியானதுக்கு கணக்குகள் மாறிட்டே இருக்குது. முதல் கணக்கு நம்ம இன்னாரோட போகலாம், அப்புறம் இன்னார் கூட வேண்டாம், அப்புறம் வியாபாரம் பார்க்கலாம், கணக்குகள் மாறிட்டே இருக்கிறனால ரொம்ப மோசமாக தன்னுடைய நிர்வாகத்தின் காரணமாக இந்த விஷயத்தை அவங்க இழக்கிறாங்கன்னு சார் பார்க்குறேன். இங்கே வந்து பாருங்கள், திடீர்னு வர்றாங்க, வந்த உடனே சீட்டு. ஆனால் இந்த கட்சிக்காக அங்கே எப்படி மன்றங்கள் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி மன்றம் செட்டப்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்காவது சீட்டு கொடுத்துருக்காங்களா? அதுவும் இல்லை சார். உண்மையிலே கட்சிக்காக வேலை பார்த்தவர்களுக்கு பாண்டிச்சேரியில் அங்கீகாரம் இல்லை. சரவணனோட குடும்பத்தில் இருக்கா சீட்டு இருக்கா? இல்லை. இன்னும் சொல்ல சார், சரவணன் வந்து புஷியானந்தோட பினாமியே வாழ்ந்தவர்.
அப்படி தான் இருந்தாங்க. விக்ரவாண்டியில் வர கலெக்ஷனை வச்சுருந்தாரு, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து எல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது மரியாதை கொடுத்துருக்காங்களா, இல்லை அவர்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கட்சிக்காக உழைத்தவனுக்குலாம் சீட்டு இல்லை, யாரு காசு கொடுக்குறேன் அவர் நான் சீட்டு கொடுப்பேன், அதுதான் உங்களோட கணக்காக இருக்கு. இல்லை இப்போ இந்த தாக்கம் ஒரு மாநில செயலாளரே இல்லாமல் ஒரு கட்சி பாண்டிச்சேரியில் தேர்தலை சந்திக்க போகிறாங்க, தாவேகாவினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்கள் வந்து சீட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு தான் வேட்பாளர்கள் நிறுத்திருக்கீங்கன்னு. அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி பிரதிபலிக்கும்? 115 வேட்பாளர்களை விஜய் வர சொல்லியிருக்கிறார்னு ஒரு தகவல் தான் சார், எல்லாமே தகவல் தான், எதுவுமே அதிகாரப்பூர்வம் கிடையாது. முதல் நாள் 60 வேட்பாளர்களை விஜய் நேர்காணல் நடத்திவிட்டார். அடுத்த 2 நாள் கழித்து அவர் வந்து 50 வேட்பாளர்களை நேர்காணல் நடத்திவிட்டார். ஸோ 110 வருது, 115 பேர் இன்றைக்கி அஃபிடாவிட்லாம் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறக்காக வர சொல்லியிருக்காங்க. இதுவும் தகவல் தான், எல்லாமே தகவலாக ஓடிட்டு இருக்கு. உதயநிதி வந்து வெளியே வந்தார், உங்கள்கிட்ட என்ன சார் கேள்வி கேட்டாங்க, சேப்பாக்கு பற்றி கேட்டாங்க, எஸ்ஆர் பற்றி கேட்டாங்க, அது ஒரு ட்ரோலாகவும் ஆகுது. இன்னும் உங்களுக்கு சீட்டாக கொடுக்க போகிறது இல்லை, பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் பார்த்த காட்சி என்பது ஸ்டாலின் உட்காந்துருக்காரு, துரைமுருகன் உட்காந்துருக்காரு, ஏவவேல உட்காந்துருக்காங்க. ஒரு நேர்காணல்ங்கிறது செட்டப் நம்ம பார்க்குறோம். அங்கே உண்மையிலே கேட்கப்பட்டது என்ன தெரியாது, பட் ஆனால் நடந்துச்சுங்க நமக்கு தெரியும். ஃபோட்டோஸ் நம்ம கண் கூட பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம். விஜய் நேர்காணல் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், விஜயோ புஷி ஆனந்தோ இல்லை வெங்கட்ராமனோ பொருளாளர் இந்த கணக்குக்கு 4 பேர் உட்காந்து நேர்காணல் பண்ணாங்க பாருங்கிற காட்சி. இல்லை விஜய் மட்டும்தான் நேர்காணல் பண்ணார், ஸ்ட்ரைட் உங்களுக்கு சொல்லுங்கள், தொகுதி பிரச்சனை என்ன சொல்லுங்கள், எவ்வளோ செலவு பண்ணீங்க சொல்லுங்கள், இந்த மாதிரி பார்த்தோமா சார்? நான் சொல்கிற நேர்காணல் நடக்கல, நேர்காணல் ஒருத்தர் கூட நடக்கல சார். இதெல்லாமே பொய், எல்லாமே கட்டுக்கதைகள் சார். இந்த கட்சியே வந்து சார் சினிமாவில் எப்படி ஒரு நெரேட்டிவாக கொண்டு போவாங்களோ அது மாதிரி கட்டுக்கதைகளை மட்டுமே நம்பி போயிட்டு இருக்கு சார். 60 பேர் யார் செலக்ட் பண்ணாங்க, 60 பேர் யாருன்னா விஜய்க்கு தெரியுமா? எப்படி மாவட்ட செயலர்கள் யாருன்னே தெரியாமல் விஜய் கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி புஷியானந்த் ஒரு லிஸ்ட்டு நீட்டுறார் சார், இவர் தான் சார், இவங்க தான் பார்த்துட்டேங்க, எந்த அடிப்படையிலனே அதெல்லாம் விஜய் கேட்குறது கூட கிடையாது, எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணுறீங்க, இவங்க ஒரே ஒரு அடிப்படை தான். நான் பாண்டிச்சேரி சொன்ன அதே கதை தான். எனக்கு 2 கோடி வந்துருச்சு தம்பி, கட்சிக்கு 1 கோடி வந்துருச்சு, போதுங்களா? போதும், ரைட் வச்சுக்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ 115 பேரில் நீங்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறும் 20 அல்லது 30 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக 140 மாவட்ட செயலர்கள் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டு சொல்கிறாங்க. மொத்தம் 120னாங்க, இப்போ 140 சொல்லிட்டாங்க. அந்த 140 மாவட்ட செயலாளர்களில் ஏன் 20-30 பேர் வந்து நிற்கிறாங்க? ஏன்னா மாவட்ட செயலாளர்களுக்கே இவங்க காசு இல்லை சார். மாவட்ட செயலாளர்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபீஸ் கிடையாது, இந்த 2 கோடி கொடு 3 கோடி கொடு ஃபீஸ் கிடையாது. ரொம்ப காலமாக நீ சொல்கிற மாதிரி நீங்கள் சைக்கிள் வந்தால் இதெல்லாம் ஓகே. ஆனால் அவன் என்ன கேட்குறாங்க, அண்ணே யார் செலவு செய்வா சொல்லுங்கள், நம்ம இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பல லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன், நான் போஸ்டர் ஓட்ட காலத்தில் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி முடிச்சிட்டேன், காசு இல்லைனே. நீங்களே சொல்கிறீங்க 2 கோடி 3 கோடி செலவு பண்ண, திமுக ஈக்குவலாக அதிமுக ஈக்குவலாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம லீகல் லிமிட் 40 லட்சம் சார், அதெல்லாம் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது பண்ணுறி சொல்கிறீங்க. யார் காசு கொடுப்பா? தலைவர் காசு கொடுப்பாரா, இல்லை நீங்கள் காசு கொடுப்பீங்களா? அது எப்படி காசு கொடுப்போம்? இப்போ 30 பேர் வேட்பாளர், அதுதான் அந்த மாநிலத்தோட புதுச்சேரியோடைய எண்ணிக்கை. இதுக்கே வந்து பாஜக அதிமுகவில் இருக்கவங்கலாம் கொண்டாந்து நிறுத்துறீங்க. பெண்கள் மொத்தமே 2 பேர் தான் அங்கே நிறுத்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது 234 தொகுதி 234 பேரை நிறுத்தணும் தமிழ்நாட்டில். அப்போ இது எப்படி இருக்கும் இந்த வேட்பாளர் பட்டியல் சார்? அதை பாதிக்கு பாதி சேல்ஸ் ஆகிடுச்சு சார், 115 சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த சேல்ஸ் வந்து தாவேகாவினருக்கு ஆயிருக்குதா, தாவேகாவுக்கு சம்மந்தம் இல்லாத மற்ற சம்மந்தம் இல்லாத சார், சம்மந்தப்படாத. இப்போ உதாரணத்திற்கு ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் வரார், வந்து எனக்கு சீட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்ல, கொடுத்துடலாங்க, ஓகே என்னங்க பண்ணணும், 1 கோடி ரூபா கட்சி கட்டிடுங்க, சரி அப்புறம் எனக்கு 2 கோடி ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னார். இது எனக்கு அநியாயமாக இருக்குது. சரிங்க, 1 கோடி ரூபா கட்சி கட்டால் நீங்கள் சீட்டு கொடுத்துறீங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? அந்த சீட்டு ஜெயிச்ச சீட்டு, இவங்களை பொறுத்தவரைக்கும் ஜெயிச்சிருச்சு அந்த சீட்டு, தாவைக்கு ஜெயிச்ச சீட்டு. அப்படியா? ஓகே சரிங்க, அப்போது சீட்டு எனக்கு கிடைக்காட்டே இந்த காசு கொடுத்துருவீங்களா? அது எப்படி காசு திரும்ப வரும்? நீ கட்சி கொடுத்த வளர்ச்சி நிதி அது. ஸோ இந்த மாதிரி புதுசாக யாராவது வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்கிறது 3 கோடி அதை கொடுத்து சில பேர் இருக்காங்க. ஓகே, விஜய் வந்து ஒரு மாற்றம் நம்பி வராங்களா, இல்லை அதை வச்சு அவங்க ஒரு வியாபாரம் பார்க்குறாங்கிறான்னு தெரியல. சரி, இப்போ சில இவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் 3 கோடி கடிச்சு கண்டுருவான். திமுக வேட்பாளர் யாருப்பா, அண்ணா நகரில் அவர் இருக்காரா, கார்த்தியோட அப்பா இருக்காரா, சரி ஓகே சார், அண்ணே நான் 3 கோடி பண்ணியிருக்கேன், ஒரு 5 கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கே வேலை பண்ணி கொடுத்துறேன். இது நடக்கும் சார். இது அதிமுகர்கிட்டையும் போய் சார் எனக்கு ஒரு 2 கோடி கொடுங்க, நான் பிரச்சாரம் இல்லை உங்கள் வண்டியிலே கூட வரேன், வாங்க சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். வேட்புமனு வந்து வாபஸ் வாங்க, எத்தனை பேர் போட்டுட்டு ஜாதி இந்த தொகுதியில் நான் அந்த ஜாதி நீங்கள் எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்றதெல்லாம் நடக்கும் சார், எல்லாமே நடக்கும் சார். அதனால தான் நீங்கள் இப்போ 30 பேரில் விஜய்க்கு இந்த சாமிநாதன் என்ன பண்ணார், அசானா என்ன பண்ணார், சாய்குமார் என்ன பண்ணார், இந்த சுயேட்சை எம்எல்ஏ யார், அவர் எந்த பேக்ரவுண்ட் வந்தார், ஏதாவது தெரியுமான்னா எதுவுமே தெரியாது விஜய்க்கு. இப்போ 30 பேர் சார், இப்போ நீங்கள் வேற ஒரு கட்சியில் 30 பேர் யாருங்கன்னு கேட்டிங்கன்னா பேரெல்லாம் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இவங்க அதுவா இந்த அரசியலுங்கிறது அதுதான். விஜய்கிட்ட 30 பேர் அண்ணே ஒரு 4 பேர் மட்டும் சொல்லுங்கண்ணே. 4 பேரா? புஷி என்னங்க பார்த்து கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கேன், ஜான் என்ன ஜான் ஏதோ கேட்குறாங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க.
எதுவுமே தெரியாமல் வேட்பாளர் இறக்குறாரு சார். நாளைக்கு இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்க கொள்ளகாரனா நல்லவனா எதுவுமே தெரியாது. இதே தான் சார் தமிழ்நாட்டில் நடக்குது சார். நீங்கள் ஒரு நேர்காணல் பண்ண போறேன்னா ஒரு தொகுதிக்கு 4 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டில் இப்படி நடந்ததுன்னா, ஏன்னா புதுச்சேரி அதனால எக்ஸ்போஸ் ஆகாது. இப்போ மீடியா கூட அந்த ஒருத்தர் வந்ததை போட்டு விட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி விட மாட்டாங்கல்ல. உண்மையிலேயுமே இங்கே மாவட்ட செயலாளராக போட்டவங்க, நிர்வாகியாக போட்டவங்க, வசதி இல்லாதவங்கலாம் நீங்கள் போட்டிங்கன்னு காட்டினீங்க. ஒரு ஆட்டோ ஓட்டு தொழிலாளியெல்லாம் போட்டோன்னு. இப்போ அவரெல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செலவு பண்ணியிருப்பார். சீட்டு கிடைக்குன்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சீட்டு கிடைக்கல, அதற்கு மாறாக இது மாதிரி விற்கப்பட்டு இருக்குது. அதுவும் வேறு கட்சியை சார்ந்தவர்கள், இல்லை தொழிலதிபர்கள், முன்னாள் அதிகாரிகள் இப்படிலாம் போச்சுன்னா அவங்களுக்கு அந்த வேகம் வரும்ல, இவங்கெல்லாம் அந்த உணர்வை கொட்டுவாங்கல்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக மீடியாக்கள்லாம் இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது எப்படி போய் நிற்கும் சார்? மீடியா கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சார். ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு இந்த வேட்பாளர்களுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள்னா இல்லை சார். நிறைய பேர் ஒன்றியத்துலேருந்து நகரத்துலேருந்து பேசுகிறோன்னு சொன்னாங்கன்னா, அண்ணே நாங்கள் ஓட்டு போடுவோம், கட்சியில் இருக்கிற பாவத்திற்காக ஓட்டு போடுவோம், ஆனால் ஒருத்தர் கூட வேலை செய்ய மாட்டோம். எங்கே ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும் தெரியுமா? இப்போ இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அதாவது சிம்பிள் ஏற்கனவே இருக்குது, விசில்ங்கிற சிம்பிள் இருக்குது. நீங்கள் டேட்டு முடிஞ்சு வாபஸ் வாங்கிய பிறகு 234 கேண்டிடேட்ஸ், அதில் எத்தனை பேர் ரிஜெக்ட் அதுக்கு நம்ம தெரியல. 234 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இந்த 234க்கு இன்னிலேருந்து நான் நோட்டீஸ் போட்டு களத்தில் இறங்கப்பான்னு சொல்கிறேன். அன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் வண்டியாக கூட்டம் மக்கள் போயிட்டே இருப்பாங்க. விஜய் கட்சியில் இருக்காது சார். இன்றைக்கி நான் பார்க்குறேன் சார், பல கட்சிகள் பணிமனை திறந்துட்டாங்க. பல கட்சிகள், இப்போ நாம் தமிழர், நான் புதுக்கோட்டையில் இருக்கேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பணிமனை திறந்துட்டாங்க. பல இடங்களிலும் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் பணிமனை திறந்து நம்ம கிடைக்குமா கிடைக்காதோ திறந்துடுவோம்ப்பா. பாஜக திறக்கிறாங்க, அதிமுக திறக்கிறாங்க, திமுக திறக்கிறாங்க. ஆனால் விஜய் கட்சியில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும், நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இவர் ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு, புஷியான ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க போயிட்டுருக்காங்க சார். அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பார், எனக்கு சீட்டு கேட்டேன்னு அப்ளை பண்ணியிருப்பார். ஆனால் புஷி இதோட பெட்டரான கேண்டிடேட் ஒருத்தர் இருக்கார், எந்த அளவுக்கு பெட்டர் கேண்டிடேட், அப்படியே அவர் 3 கோடி கொடுக்குறாரா, உங்களுக்கு என்ன கொஞ்சம் வாங்கிக்கிறா, நான் உனக்கு 50,000 20 1 லட்சம் கொடுக்குறேன் வாங்கிக்கடா. அவன் என்ன பண்ணுவான், சரி ஓகேண்ணே கொடுங்கண்ணே. இது நடக்கும் சார். அதனால் சார் நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது விஜய் ஆனால் இந்த தொகுதியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க, 4 பேர் வந்திருக்காங்களா, 4 பேர் உட்கார வைங்கண்ணே, ஓகே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன், இந்த கேள்வி கேட்டேன், இதில் நான் பெட்டர், நான் உங்களை ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் கட்சி தலைவனுக்கு அழகு. எத்தனை பேர் வந்திருக்காங்க தம்பி, நான் செலக்ட் பண்ணிட்டு தம்பி, ஒருத்தர் தான் வந்திருக்காரு. ஒரு தொகுதிக்கு ஒருத்தர், அது பேர் என்ன செலெக்ஷன், அது பேர் என்ன நேர்காணல். ரேஸில் ஓட போகிறதே ஒருத்தர் தான், ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்குவாங்க, அவன் தான் லாஸ்ட் ப்ரைஸும். அவனை வச்சுட்டு நீங்கள் நாங்கள் நேர்காணல் பண்ணோம். நேர்காணல் சார் உண்மையிலே சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் நேர்காணல் நடத்தி விட்டார். நேர்காணத்தை நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. நேர்காணல் நடத்துன்னு சொன்னதும் போய் நீங்கள் என்ன விஷுவல்ஸ் காமிச்சிங்க? நீலாங்கரையிலேருந்து விஜய் கிளம்பி விட்டார். பனையூரில் மேலே ஹெட்ஷாட் ஒன்று வச்சுட்டோம், பனையூரில் உள்ளே நுழைந்தார். உள்ள பட தூங்கினாரா நேர்காணல் பண்ணுறவங்க தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவங்கள சொல்லுங்கள், வீடியோ போட சொல்லுங்கள். ஒரே ஒரு ஃபோட்டோ, சிங்கிள் ஃபோட்டோ விஜய் உட்காந்து நேர்காணல் பண்ணார்னு ஒரு ஃபோட்டோ போட சொல்லுங்கள். இல்லை அந்த கேண்டிடேட் விஜய் ஒன்று என்னப்பா கேட்டார், விஜய் எனக்கு தொகுதி பிரச்சனை கேட்டாருங்க, விஜய் எனக்கு சீட்டு கொடுக்குற கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாரு, செலவு எப்படிப்பா பாப்பான்னு கேட்டார். ஏதாவது சொன்னால் தெரியும்ல சார். விஜய் இந்த கட்சியை பற்றி பெரிய அட்டாச்மெண்ட்டே இல்லை சார். நீங்கள் பாருங்களேன், எல்லோரும் பரபரப்பாக இருக்கும்போது அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு மும்பை கிளம்பி போயிட்டு இருக்காரு. அது ஒரிஜினல் சொன்னது என்ன சார், சிபிஐ அலுவலகத்துலேருந்து வந்தார், வெளியே கை காட்டணும், அதை பற்றி சொல்லுங்கள். அண்ணே என்னப்பா தேர்தல் தேதி அறிவிச்சிச்சா? அறிவிச்சிட்டாங்கண்ணே. இனிமேல் இந்த எஸ்ஓபி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, நீங்கள் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணலானே, இனிமேல் யாருமே நம்ம நிப்பாட்ட முடியாதுண்ணே சொல்லி 1 வாரம் ஆச்சு சார். 8வது நாள் இன்றைக்கி. இந்த 8 நாளில் விஜய் எத்தனை தடவை நீலாங்கரை விட்டு வெளியே வந்தார்? நான் ரொம்பலாம் கேட்கல. நீலாங்கரை விட்டு பனையூருக்கு விஜய் எத்தனை தடவை போனார்? எப்போ பிரச்சாரம் பண்ணுவார்? அதை ஒரு உண்மையிலேயே இந்த கட்சிக்கு நல்லது பண்ணுறாரா? அலுவலகத்திலேருந்து வெளில வரும்போது கையை காட்டுற விஜய் நீலாங்கரையிலேருந்து வரும்போது காட்ட சார் இங்கெல்லாம் சார் காட்டணும். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, அந்த டெல்லிக்கும் இதுக்குமான தேர்தல் இல்லை, இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை, அப்படியே அங்கேயே கை காமிச்சிட்டு இருக்கு. இங்கே கை காமிங்க. நீலாங்கரையிலேருந்து படைக்கு போகும்போது அட்லீஸ்ட் அந்த பிரச்சாரம் பண்ண கை காமிச்சிட்டே போங்க, விசில் தூக்கி பிடிச்சிட்டே போங்க, கூட்டமாவது மக்கள் பார்ப்பாங்கல்ல. அது கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் இங்கே அடுத்தடுத்த வேட்பாளர் பட்டியலை விடுறது, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இருக்குப்பா ஃபங்க்ஷன் இருக்குது, எங்கள் வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் எப்படி சார் மாதிரி கட்சி தலைவராக மக்களே யோசிக்க மாட்டாங்க சார். எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் அப்படி தானே இருக்காரு. தேர்தல் நேரத்தில் கூட விஜய் இவ்வளோ சோம்பேறியாக இருக்கார். இவரால் கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வர போகிறார், கேரியர் விட்டுட்டு வர போகிறாரா? எல்லாமே பொய்ங்கிறதுல மக்கள் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடுவார் சார். அவர் 1 மாதம் தேர்தல் வச்சுக்கிட்டு ஒருத்தர் எலெக்ஷன் வேலை பார்க்க தயாராக இல்லைன்னா, நீ அடுத்த 5 வருஷம் இல்லை 3 வருஷம் இருக்குது தேர்தல், அடுத்த பாராளுமன்றத்தில் 3 வருஷம் இருக்குது, நீ எப்படி சினிமா விட்டுட்டு வரும்? மக்கள் நீ யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. இல்லை ஒருவேளை விஜய்க்கு ஒரு மக்கள் மீது பெரிய நம்பிக்கை அப்படின்றது இருக்கா? ஏன்னா தன்னுடைய பார்க்க இவ்வளோ ரசிகர்கள் வராங்க, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, காத்திருக்கிறார்கள், வாகனத்தை எடுத்துகிட்டு வராங்க, காலேஜை கட்டடிச்சிட்டு வராங்க, இப்படியெல்லாம் இருக்கும்போது வாக்குகள் வந்துடும். அதனால் நமக்கு இந்த பிரச்சாரம் இது தேவையில்லை,
நீங்கள் சொல்லக்கூடிய நேர்காணல் நடத்தணும் ஃபோட்டோ கொடுத்தெல்லாம் இல்லை. ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் சொல்கிறேன் நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கு. அதான் சார் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் அந்த கூட்டத்துக்கு வந்த 5000 பேர் அல்லது 50,000 பேர் கூட வச்சுக்கோங்க, நான் கூடுதலாக நம்பரே சொல்கிறேன். அவங்க விஜய்க்காக வந்த கூட்டம் ஓட்டு போடுவாங்க. நான் சொல்ல சார், அந்த ஓட்டுகள் எப்படி வந்து உங்களுக்கு டெபாசிட் வாங்க வைக்கணும் நான் கேட்குறேன் சார். அது பத்தாது இல்லை சார். நான் இப்போயும் சொல்கிறேன், விஜய் 8% வாங்குவார், 10% கூட போவார். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் தொகுதிக்கு 25,000 ஓட்டாவது வாங்கணும் நான் சொல்கிறேன். ஆமாம் சார், 15,000 வச்சுக்கோங்களேன், தொகுதியை பொறுத்து மாறணும் வச்சுக்கோங்களேன். நான் 8% நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அது வரும். ஆனால் அதை வாங்கி நீங்கள் டெபாசிட்டே வாங்க முடியாது. நீங்கள் ஓட்டை வந்து பெரிய ஸ்பாயிலராக தானே இருப்பீங்க. அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதற்கு நீங்கள் இது வரைக்கும் வேலை செய்யலை. அட்லீஸ்ட் தேர்தல் நேரத்திலையாவது நான் வந்து தொகுதியாக போனேன். புதுச்சேரி விஜய் ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கணும், ப்ரெஸ்ஸை பார்த்து இதெல்லாம் படிச்சிருந்தாருன்னா ஓகே. புதுச்சேரியில் தாவேக்க நிற்கிறாங்க சார், ட்விட்டரில் இன்னும் போட்டுக்கிட்டு இவங்க என்னப்பா கடைசி நாள் ஆகிடுச்சு, இவங்க தேர்தல் தாக்கல் மாநிலத்தில் பொது அபியாசம் நடக்கும். இப்போ திமுகவுமே கூட திமுக அரசு எல்லாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணு, நாளைக்கு பார்த்துக்கலாம், வாபஸ் ஆகும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது நடக்கும். பட் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன எலெக்ஷன்னா என்ன ப்ராசஸ் சார். இன்றைக்கி போகிறவங்க இந்த 6 பேர் ஓகே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். மற்றவங்களாம் அஃபிடாவிட் எப்படி ஃபில் பண்ணுறதுங்க, எல்லாம் தப்பு வந்துச்சுன்னா எங்கே கையெழுத்து போகணும், யாரை கூட்டிகிட்டு போகணும், 10 பேரை கூட்டிகிட்டு போகணுமா, கூட்டிகிட்டு போகக்கூடாதா, இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் அசிங்கமாக ரொம்ப அசிங்கமாயிடுது சார். இது எதுவுமே தெரியாமல் அங்கே ஒரு லீகல் டீம் இருக்குது. லீகல் டீம் இருக்குது சார். நீங்கள் புசியானது எப்படி தான் தேர்ந்து வச்சுருக்காரு, பார்லேயே ரெஜிஸ்டர் பண்ணாமல் சும்மா நம்ம இந்த காலேஜில் திருப்பதியில் போய் அட்மிஷனை போட்டுட்டு லாயர்னு ஒட்டுவான் இல்லையா, அவன்லாம் அந்த கட்சியில் லீகல் டீமில் இருக்கான். அவனுக்கு அஃபிடாவிட்டா அப்படின்னா என்னன்னு கேட்பான். கொஞ்சம் இருங்க ஏதாவது பார்த்து கேட்டால் லாயர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். நீ லாயர் இல்லையா, அப்போ லாயர் இல்லை நான் பாவேன். இது புதுச்சேரியில் உண்மையிலே உங்களுக்கு சீரியஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நேற்று உட்கார்ந்து ப்ரெஸ்ஸை அட்லீஸ்ட் ப்ரெஸ்ஸு கூட வேணாம், ஒரு மைக்கில் ஒரு வீடியோவை போட்டு நான் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் இவர் சாமிநாதன் இதில் இருந்தார், அஸ்ஸான் அதில் இருந்தார், ஏதாவது சொன்னீங்கன்னா ஓ விஜய் நிற்கிறார் போல இருப்பான்னு சொல்லி தெரியும். மக்கள் இங்கே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க சார். நல்ல ஒரு ஸ்பேஸ், எந்தெந்த நல்ல ஸ்பேஸ் இருக்கோ எல்லாவற்றையும் நம்ம காசு சம்பாதிக்கணும்னு ஒருத்தர் நோக்கத்தில் இருக்கார். நான் ஏன்னா கட்சி நடத்தணும் நோக்கத்தில் இருக்கார். இது எப்படி உருப்படும்? நன்றி சார்.